அன்புக்குள்ளே மீண்டுமாய் உங்கள் யாவருக்கும் இந்த லெந்து நாட்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஆண்டவர் நமது 2026 லெந்து நாட்கள் ஒரு மனமாற்றத்தின் காலம், ஒரு வசந்த காலம், ஒரு புதுமைப்படுத்துகிற ஒரு காலம். நம்மை புதுமை ஃப்ரெஷ்அப் பண்ணுற காலம். ஐயா சொன்னாங்க, பீகார்லாம் போயிட்டு வந்தேன், வெஸ்ட் பெங்கால் போய் கல்கட்டாவில் இறங்கி, கல்கட்டாலேருந்து ஒரு 400 கிலோமீட்டர் மால்டா போய், மால்டாலேருந்து குனேருங்கிற ஒரு பனித்தளம், அங்கேருந்து இன்னும் 60 கிலோமீட்டர் அங்கே முடிச்சுட்டு, அங்கேருந்து பீகார் அடுத்த மாநிலம், அங்கேருந்து 200 கிலோமீட்டர் போயிட்டு பிறகு திரும்ப அந்த ஊருக்கு வந்துட்டு, அங்கேருந்து காலையில் நேற்று இரவு இதே டைமில் 9:20 ட்ரெயின், அந்த மால்டாவில் ட்ரெயின் ஏறி கல்கட்டா காலையில் 4:20 வந்து 4:20 கல்கட்டாவில் ஷேல்டாங்கிற ஒரு ஸ்டேஷனில் இறங்கி, அங்கேருந்து இசிஐயுடைய ஒரு செமினர் இருக்குது, அங்கே போய் ஒரு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டேன். ரொம்ப டயர்டெல்லாம் போயிட்டு இசிஐ செமினரியில் போய் நல்லா குளித்து கிளம்பி வந்தோன்னே கல்கட்டா ஏர்போர்ட்டில் இறங்கணும். ஒருத்தர் இருக்கார், ஐயா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்களேன்னார். சரி பார்த்துட்டு கேட்டார், எதுக்கு கேட்டார் எனக்கு தெரியல, ஒரு டீ எக்ஸ்ட்ரா வாங்கி கொடுப்பேன்னு கேட்டாரான்னு எனக்கு தெரியல. ரொம்ப அழகாக இருக்கீங்க, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க என்னார், ரொம்ப புஷ்டியாக இருக்கீங்க என்னார். அதே மாதிரி இது ஒரு புதுமைப்படுத்திக்கிற ஒரு காலம், நம்மை புதுமைப்படுத்திக்கிறோம். ஏன்னா 2-3 நாள் ட்ராவல், நல்ல ட்ராவல், சரியான ட்ராவல், ரொம்ப அசதினா இங்கேருந்து இன்னும் அசதி. அந்த அசதியெல்லாம் முடித்து அவர் காலையில் ஏர்போர்ட்டில் இறங்கி கல்கட்டா ஃப்ளைட்டை விட்டு இறங்கி நடந்தவரை வந்தோடனே வழியில் பிக்கப் பண்ணிட்டார். ஏர்போர்ட் உள்ளே வந்துட்டார். அங்கே ஒர்க் பண்ணுற ஒரு மேனேஜர், ஒரு தெலுங்கு தம்பி, இசிஐ சர்ச் தம்பி உள்ளே வந்துட்டு, ஐயா ரொம்ப ஃப்ரெஷ்ஷப்பாக இருக்கீங்களா, ரொம்ப நல்லா இருக்கீங்களேன்னார். அதே மாதிரி இந்த காலம் நம்மை புதுமைப்படுத்திக்கிற ஒரு காலம். நம்மை ஆண்டவர் எப்படி புதுமைப்படுத்துகிறாருன்னா, நான் இதுக்கு என்ன வசனம் சொல்லலாம், நமக்கு ஏசாயா 42 அதிகாரம் 1-9 வசனம் வாசிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். அந்த ஆண்டவர் நமக்கு நீதி வழங்கும் ஆண்டவர். நமக்கு கொடுக்கப்பட்டது என்னது? நீதி வழங்கும் ஆண்டவர். லெண்டல் எ கால் ஆஃப் ரெனவல், நம்மை புதுமைப்படுத்திக்கிற ஒரு காலம். ஆரம்பத்தில் நமக்கு ஆஸ் வெனஸ்டே அன்னைக்கு கொடுக்கப்பட்டது லெண்டல், ஒரு ரெண்டல் ஆஃப் ரெனவல், நம்ம புதுமைப்படுத்துவது. இறந்து போன லைசன்ஸை ரெனியூவல் பண்ணுறோம்ல, லைசன்ஸு, டிரைவிங் லைசன்ஸு, இறந்து போன முடிஞ்சு போன கார் பைச லைசன்ஸு, முடிஞ்சு போன லைசன்ஸை ரெனியூவல் பண்ணுறோம்ல, அதே மாதிரி முடிஞ்சு போன வாழ்க்கையை என்ன பண்ணுது, ரெனியூவல் பண்ணுறதுன்னு புதன்கிழமையில் நமக்கு சொல்லியிருப்பாங்க, அந்த தலைப்பில் பேசியிருப்பாங்க. கடந்த வெள்ளிக்கிழமை அந்த எப்படி ஆற்றல் படுத்தும் ஆண்டவர் நமக்கு ஒரு புதுமையான ஒரு ஊட்டச்சத்து, ஒரு புதுமையான ஊட்டச்சத்தை கொடுக்கும் ஆண்டவர். அது என்ன வசனம் அதில் இருக்குன்னா, ஆற்றல் படுத்தும் ஆண்டவர். கடந்த வாரத்தில் திங்க் பண்ண வசனம் இருக்கா? நேற்றையாது ஆற்றல் படுத்தும் ஆண்டவர். ஏசாயா 40 அதிகாரம், என் ஜனத்தை ஆற்றுங்கள், கம்பட் மை பீப்புள், என் ஜனத்தை ஆற்றுங்கள், என் ஜனத்தை தேற்றுங்கள்ங்கிற மாதிரி நம்மை ஆற்றல் படுத்தும் ஆண்டவர். ஆற்றல் படுத்தும் ஆண்டவர் ஏசாயா 40 வாசிருப்போம் கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை. இந்த வாரத்தில் ஏசாயா 42 நீதியின்படி நமக்கு நீதி வழங்கும் ஆண்டவர். எப்படி நம்மை ஆற்றல் படுத்தி நமக்கு எப்படி நீதிப்படும் ஆண்டவர்னா, அந்த நான் வாசிக்கிறப்ப 1 அதிகாரம் 9-10 வசனங்கள், அந்த God granted his request, அவன் விண்ணப்பத்தை கேட்டார். நீதினா அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டார். கடவுள் அவர் வேண்டியதை அருளினார். திருவிழியத்தில் அழகா சொல்றாரு, கடவுள் என்ன நம்ம போய் கேட்கிறோமோ கேட்டது என்ன பண்றாரு, அருளும் ஆண்டவர்னு சொல்றாரு. அவர் வேண்டிக் கொண்டதை கொடுத்த ஆண்டவர். நம்ம வச்சிருக்க பவர் திருவிழியத்தில் வேண்டிக் கொண்டதை ஆண்டு. யாராவது எடுத்தவங்க அந்த ஏசாயா அந்த 1 அதிகாரம் 10 வசனத்துடைய கடைசி வசனம் வாசிங்க பார்ப்போம். தேவனே என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை, என் பவுண்டரியை எக்ஸ்டெண்ட் பண்ணி, உம்முடைய லார்ட் கரம் வித் அஸ், ஆண்டுடைய கரம் என்னோடு இருக்கு, தீங்கு என்னை துக்கப்படுத்தல. வாசிங்க. துன்பம் வியாதி என்னை துக்கப்படுத்தபடி அது என்னை விலக்கி, அதுலேருந்து என்ன பண்ணுறாரு, தள்ளிட்டார். என்னை விலக்கி அந்த வியாதியிலேருந்து என்னை தள்ளி கொண்டு வந்தார். இப்போ எனக்கு 35 வருஷமாக டயபெட்டிக் பேஷண்ட்டு, நல்ல வியாதி, சுகர் வியாதி கூட வரும், ஒன்றுமே பண்ணாது. உண்மையா இல்லையா? எப்படி உண்மை? நீங்கள் சுகர் வியாதி நல்ல வியாதி கூட வரும், நிழல் மாதிரி, ஆனால் ஒன்றும் பண்ணாது. எப்படின்னா ஸ்வீட்லாம் சாப்பிடாமல் இருந்தால்,
கறி மீன்லாம் சாப்பிடாமல் இருந்தால், அளவாக சாப்பிடாமல் கண்டதை சாப்பிடாமல் இருந்தால், இன்றைக்கி ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டில் வந்துருக்கு திடீர் டீ ஆசை வந்துடுச்சு, 150 200 ஒரு காஃபி ஃப்ளைட்டில் நல்ல சக்கரை போட்டு கொடுப்பான். அது நிலையில் என்ன போயிடும், நம்மளை தீண்டிடும், தொட்டுரும். அப்படிலாம் ஆசைப்படாமல் இருந்தால் சுகர் வியாதி ஒன்றும் பண்ணாது. அது மாதிரி ஆண்டவருடைய கட்டளையின்படி நடந்து வர்றப்போ தீங்கு நம்ம என்ன பண்ணாது, தொடாது. வாசிமா தொடர்ச்சியா, அவர் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். கடவுள் அவர் என்ன வேண்டிக் கொண்டாரோ அதை தேவன் God granted his request. இங்கிலீஷில் அழகாக சொல்கிறார், கிராண்ட் பண்ணுறார். கேட்டதை கொடுத்துட்டேன்பா, கேட்டதை கொடுக்கும் ஆண்டவர். அதுதான் இசைக்கியா சொல்கிறார், விண்ணப்பத்தை கேட்பவரே, கேட்டதை கொடுக்கும் ஆண்டவர். நம்ம என்ன கேட்குறோமோ அதை கொடுக்கும் ஆண்டவர். திருவிழியத்தில் கடவுள் அவர் வேண்டியதை அருளினார், கேட்டதை கொடுக்கும் ஆண்டவர். அது ரொம்ப அழகான ஒன்று. நாள் யாபேசின் எல்லையை பெரிதாக்கினார். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம். எப்படி எல்லையை நம்ம எப்படி வேண்டி கொண்டோம்? கடந்த நாளில் வாட்ஸ்அப்பில் ஒரு கதை கேட்டேன், ரொம்ப நேரம் கேட்டேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அது ரொம்ப நேரம் கேட்குறதுக்குள்ளே நிறைய வேலை பார்த்துக்கிட்டே அந்த கதையை கேட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு மனுஷன் ஜெயிலில் இருக்கார், கொலை பண்ணிட்டார், ஒய்ஃபை கொலை பண்ணிட்டார். ஒய்ஃபை கொலை பண்ணதுக்காக அவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. தூக்கு தண்டனை கைதி வந்து தூக்கு தண்டனைக்கு நிறைவேற்றி தூக்கு தண்டனைக்கு வந்துட்டார். அந்த ராத்திரி வந்து ஜெயிலர் கேட்குறாரு, அந்த பையன் வந்து தூக்கு தண்டனை கைதியானாலும் ரொம்ப அமைதியாக, ரொம்ப நல்லவராக, ரொம்ப எந்த பார்ப்பாட்டம் இல்லாமல் ரொம்ப அமைதியாக உட்காந்துருக்காங்க. அதனால் அந்த ஜெயிலருக்கு அவர் மேலே ஒரு பெரிய கருணை. யார்ட்டையும் பேசுகிறதில்ல, யார்ட்டையும் வாயை திறக்கிறதில்ல, எதையும் சொல்கிறதில்ல, ரொம்ப சாஃப்ட். தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க, ரொம்ப மனைவியை கொண்டுட்டான்னு ரொம்ப சாஃப்டாக இருக்கார். அதனால் அவருக்கு மேலே அந்த ஜெயிலருக்கு, அந்த ஜெயிலுடைய வார்டனுக்கு ஒரு கருணை பிறந்துச்சு. ஏன்பா அமைதியாக இருக்குன்னு கேட்டார். அவன் ஒன்றுமே சொல்லலை. திரும்ப கேட்டார். சரி, கடைசியாக நாளைக்கு உனக்கு காலையில் 6 மணிக்கு சரியாக தூக்கு தண்டனை, உன்னுடைய கடைசி ஆசை என்னன்னாங்க. நான் என்னை தொங்க விடுமுன்ன நான் வளர்த்த நாயை நான் கிஸ் பண்ணணும். நான் அந்த ஜெயிலருக்கு ரொம்ப ஒரு ஷாக் ஆகிட்டான். ஒரு நாயை கிஸ் பண்ணுறதுக்கு என்னடா, ஒரு மனைவியை பார்க்கணுன்னா நியாயம், ஒரு மகனை பார்க்கணுன்னா நியாயம், இல்லைன்னா பாஸ்ட்டை பார்த்து ஜெபம் பண்ணிக்கணும்னா நியாயம், இல்லை சகோதரனை பார்த்து இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்குறப்போ என்ன சொன்னார், அந்த அதோ என் தாய், அதோ என் மகன் 3வது வார்த்தை சொன்னார், என் மகனை தாயை பார்த்துக்கப்பா, எங்கள் அம்மாவை பார்த்துக்கோ, எங்கள் அப்பாவை பார்த்துக்கணும் சொன்ன நியாயம். ஆனால் ஒன்றுமே இல்லாமல் ஒரு நாயை பார்க்கணும், பெட் அனிமலை பார்க்கணுங்கிறிய, இது என்ன நியாயம்னு கேட்டார். தோத்திரம், உங்களால் முடிஞ்சால் கூப்பிட்டு வாங்க, பார்க்குறேன் நேரம். அந்த நாயை கூப்பிட்டு வந்தால் அந்த நாய் அவரை பார்த்தோன்னே அப்படியே கண்ணீரில் அழுதே தாரதாரையாக கண்ணீர் வடியுது அந்த நாய்க்கு. இவர் நாயை பிடிச்சி கிஸ் பண்ணுறாரு. அந்த நாய் இவருடைய முத்தத்தை ஏற்றுக்கொள்ளலை. இப்போ அந்த நாய் அப்படியே நிற்கிது. தூரமாக ஒரு கார் நிற்கிது. வேகமாக, யாரும் எதிர்பார்க்கல, வேகமாக போய் அந்த மனிதனை பிடிச்சு கீறி இழுத்து அவனை போடுது. எதுக்கு ஒரு மனிதனை திடீர்னு இந்த நாய் இப்படி ஒரு அட்டாக் பண்ணுதே? நீங்கள் டாபர்மேன் பார்த்தீங்கன்னா 10 பேர் கூட இருக்க மாதிரி டாபர்மேனுங்கிற ஒரு நாய். அல்சேஷன் 10 பேர் கூட, 10 எஸ்கார்டு கூட இருக்கிற மாதிரி. திடீர்னு அவங்கள வளர்க்குறவங்கள போய் யாரும் தொட முடியாது. டாபர்மேனோ அல்சேஷனோ போய் 10 பேரை சமாளிக்காது. அனிமலாக இருந்தாலும் நாய், பூனை, இது இப்படி இல்லை வடுமெல்லாம் அப்படி அவரை அப்போ அதை போய் ரொம்ப தடுக்கிறப்ப அந்த மனிதனுக்கு ரொம்ப அடிபட்டுருச்சு. அடிப்பட்ட உடனே அந்த நாய் என்ன பண்ணுறது, திரும்ப எஸ்கேப் வந்து அந்த பின்னால் டிக்கியை போய் அடிக்குது டிக்கியை. எதுக்கு இந்த டிக்கியை அடிக்குதுன்னு பார்த்தா, அந்த டிக்கியை எடுத்து செக் பண்ணால் அவன் அதில் அந்த உண்மையெல்லாம் வச்சுருக்கிறான். இவனுடைய மனைவியை கொலை பண்ணது அவர் தான், இவருடைய நண்பர். இவர் ஏதோ அந்த மனைவிக்கோ அந்த பெண்ணுக்கோ, எனக்கு அதுக்கு மேலே சரியான ஞாபகம் இல்லை, அந்த நியாயம் என்பது அவன் தான் கொலை பண்ணிவிட்டு இவர் மேலே அவன் ஒரு லாயர், இவருக்கு ஆப்போசிட்டாக பேசுகிறான், இவன் தான் கொலை பண்ணான்னு அப்புறம் இவர் மேலே சொல்கிறான். அது ஒரு லாயர் அந்த ஆள். அதனால் அந்த லாயர்கிட்ட எல்லா டாக்குமெண்ட் பார்த்தா கொலை பண்ணது அந்த லாயர் தான் அந்த அம்மாவை கொலை பண்ணியிருக்கிறேன். எதுக்கு கொலை பண்ணான்னு சொன்னாங்க எனக்கு ஞாபகம் இல்லை. ஒருவேளை ஒரு நாயானது நீதியை செய்கிறப்போ வானத்தையும் பூமி படைத்த ஆண்டவர் உங்களை எனக்கும் நீதியை செய்ய மாட்டாரோ? அந்த ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்னா, ஒரு மனிதன் திருடிட்டாங்க,
திருடின உடனே அவனை பிடிச்சி, இது இங்கிலாந்துலேயோ ஜெர்மன்லேயோ நடந்த ஒரு சம்பவம். ஒரு பேக்கரியில் போய் ஒரு பையன், ஒரு வாலிப பையன் போய் திருடி ஒரு அப்பத்தை எடுத்து சாப்பிட்டான், ப்ரெட் எடுத்து சாப்பிட்டுட்டான். உடனே அந்த கடைக்காரர் அவனை பிடிச்சி போலீஸில் கொடுக்குறாரு. போலீஸில் கொடுத்தனே எஃப்ஐஆர் போடுறாங்க. எஃப்ஐஆர் போட்ட உடனே எஃப்ஐஆர் போட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போட்டு கோர்ட்டில் கொண்டு போய் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. கோர்ட்டில் ஜட்ஜி கேட்குறாரு, அப்பத்தை திருடினியா, ப்ரெட்டை திருடினியா? உண்மைதானா? ஆமாம் திருடினேன். ஏன் திருடின? நீ ஒரு வாலிப பையனாச்சே, நீ திருடலாமா? நீ திருடக்கூடாதுல்ல, நீ வேலை செஞ்சு சாப்பிட வேண்டியதானே, நீ ஏன் திருடினன்னு அந்த ஜட்ஜி கேட்குறாரு. அப்போ அந்த பையன் சொல்கிறான், ஒன்றும் இல்லையா, எங்கள் அம்மாவுக்கு பலவீனம், நடக்க முடியாது, கேன்சர் வியாதி, மரணப்படுக்க, வேலைக்கு போகல. நான் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனேன். 2 நாள் வேலைக்கு போகாமல் எங்கள் அம்மாவை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனேன். நானும் ஏழை. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் லேட் ஆச்சு ட்ரீட்மெண்ட்டு. அந்த ட்ரீட்மெண்ட்டை முடிச்சு திருப்பி போனால் வேலை கிடைக்கல. வேலை கிடைக்கலங்கிறதுக்காக என்னை சமூகம், இவன் ஒழுங்காக வேலைக்கு வரமாட்டான், அடிக்கடி லீவ் போடுறான்னு, அப்படி ஒரு பேராக யாருமே வேலை தெரிலப்பா. எங்கள் அம்மாவுக்கோ பசி, எனக்கோ உணவில்லை, யாருமே வேலை தெரில. அப்படிப்பட்ட கண்ணீரோடு இருக்கிறப்போ நான் அந்த பசி, என்னையால் முடியாத நிலைமை, இதே கடைக்கார்ட்ட கூட வேலை கேட்டேன், தர முடியாது, நீ ஒழுங்காக வேலைக்கு வர மாட்டேன், நீ சோம்பேறின்னு என்னை சொல்லிட்டாரு. ஆனால் உண்மை என்னுடைய தாயாருடைய நிலைமை நான் கவனிக்கணும், பார்க்கணும், இதுதான் என்னுடைய வேலை. அதுக்கு வேறு வழி இல்லை. வேறு வழியில் என்னுடைய பசியை நான் பார்க்கலன்னா, நான் சாப்பிட்றேன்னா செத்து போவேன். நான் செத்துட்டா எங்கள் அம்மா யாரை என்னை பார்ப்பாங்கய்யா? எங்கள் அம்மாவை பார்க்க ஆள் இல்லை. அதனால் நான் வேறு வழி இல்லாமல் திருடிட்டேன்னு சொல்கிறேன். அவர் அப்படி சொன்னோடனே, இவர் திருடினதுக்கு யார் காரணம்? ஜட்ஜி கேட்குறார், இவர் திருடினதுக்கு யாருங்க காரணம்? வேலை கேட்டாங்க, சமூகம் வேலை கொடுக்கலங்க, உணவில்லாதனுக்கு உணவு கொடுக்கலங்க. மத்தேயு 25 சொல்கிறாரு, 31, சிறியவர்களுக்கு எதை செய்தாயோ எனக்கே செய்தான்னு சொல்கிறாரு. ஆண்டவர் சொல்கிறார், பசியாயிருந்தேன், தாகமாயிருந்தேன், அந்நியனாயிருந்தேன், வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், காவலில் அடைக்கப்பட்டேன். இன்னொன்று என்ன சொல்கிறாரு? 6 காரியம். அதை தான் கண்ணதாசன் சொன்னார். 6 மணிமே யார்? இந்த ஆண்டவன் கட்டளை யார்? ஒன்றே சொல்வார், நன்றே செய்வார், உள்ளத்தில் இருக்குது அமைதி. நீங்கள் அந்த ஸ்டெப்பாக பார்த்தா, நான் அந்த படத்தை பார்க்குறப்போ, இது கலைஞர் தயார் பண்ண ஒரு படம். அந்த படத்தை பார்த்தா ஏதோ ஒரு கடவுளுடைய பாட்டு மாதிரி தெரியும். ஆனால் அது கடவுளுடைய பாட்டு இல்லை. ஒரு மனித வாழ்வு எப்படி இருக்குன்னா, ஒரு மனிதன் இப்படிப்பட்ட மனிதனாக இருக்கப்போ மட்டும்தான் ஆண்டவர் அங்கே இருக்கிறாரு. ஆண்டவர் ஒரு வேஷத்தில் இல்லை. எந்த மதங்களும் இப்போ நான் ஒரு சாமியாராக இருக்கிறேன், ஏன்ட கடவுளை நான் அங்கி போட்டிருக்கேன், அதனால் உண்மையான கடவுளை நீ சொல்லலை. இல்லை, அவங்க ஒரு மதத்துடைய கோட்பாடில் இருக்காங்க, அவங்களும் உண்மையான கடவுள் சொல்லலை. நாம் வாழும் வாழ்க்கை மட்டும்தான் லைஃபுங்க. அதுதான் காந்தி சொல்கிறப்போ, கடவுள் தான் உண்மைங்கிறவ சொல்கிறவன் ஃப்ராடு, ஏமாத்துறவன் சொல்கிறான். கடவுள் வேஷத்தை தரித்து நான் உண்மைன்னு சொன்னால் அது பொய்யுங்க. உண்மை தாங்க கடவுள். எந்த மனுஷன்ட்ட உண்மை இருக்கோ அங்கே தாங்க கடவுள் இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு கடவுள் இருக்கிற நிலைமையில் அந்த ஜட்ஜி கேட்குறாரு, இந்த மனிதன் திருடியது யாருடைய குற்றம்? சமூகத்துடைய குற்றம் தானே. அதுதான் அந்த சொல்கிறப்போ கண்ணதாசன் அந்த பைபிளை படிச்சுட்டு சொல்கிறார், வேதம், அதாவது வேதம் புதிதாக அவர் கண்ணதாசன் என்ன ஒரு புத்தகத்தை எழுதுகிறார். கிறிஸ்தவ மதத்தை இந்த பைபிளை படிச்சுட்டு கடைசியில் ஒரு கிறிஸ்டினாக மாறுறாரு கண்ணதாசன். பயங்கரமான ஒரு எழுத்தாளர் கண்ணதாசன். அவர் கிறிஸ்தவராக மாறுறார். காரணம் இந்த வேதம் அவருக்கு அப்படிப்பட்ட வாக்கியம் கொடுக்கு. அவர் தான் சார் 6 மணிமே யார், இந்த ஆண்டவன் கட்டளை யாருங்கிறது. ஒருவேளை உலகத்தில் நிறைய இன்னைக்கு திருடங்க இருக்காங்கன்னா அந்த திருடுக்கு காரணம் என்ன? உலகத்தில் நிறைய பேர் தவறு பண்ணால் அந்த தவறுக்கு காரணம் யார்? அதான் யோவான் 8ஆம் அதிகாரத்தில் அந்த பெண்ணை பார்த்து சொல்கிறார், கிறிஸ்தவ மதத்தில் இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளை, இயேசு கிறிஸ்துவில் அந்த வானத்தை மேம்படைத்த ஆண்டவர், விபச்சாரம் செய்யாதிருப்பையாக, விபச்சாரம் செய்கிறவன் எவனும் கொலை செய்யப்பட வேண்டும். இது கட்டளை. இயேசு கிறிஸ்து கட்டளையை நிறைவேற்ற வந்தேன், நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தேன் அல்லாமல் வேறு எதுக்கு வரலன்னு மத்தேயு 5:17 சொல்கிறார். நான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தேன். அப்படிப்பட்ட இயேசுல வந்த பரிசேயர்களும் வேதபாதன்னு கேட்குறாங்க, இந்த பெண் தவறு செய்து விட்டாள், இவர் தவறு செய்தது சாதாரண தவறல்ல, விபச்சாரம், இதுக்கு தண்டனை கல்லெறிந்து கொள்ள வேண்டும், நீ என்ன சொல்லுகிறாய்? அப்படிதான் கேட்குறாங்க, நீ என்ன சொல்லுகிறாய்? அவர் இடத்துக்காரன் தான் கேட்காங்க, யூதன் தாங்க கேட்குறான். பக்கத்து ஊர் ஜாதிக்காரன் கேட்கல, வேறு மதத்துக்காரன் கேட்கல, அவன் தான் கேட்குறான், இவனை என்ன செய்யணும் சொல்லு. அவர் சொல்கிறாரு, சற்று திங்க் பண்ணிவிட்டு
கரெக்டுப்பா, தவறு பண்ணிட்டா, தவறு பண்ணது கரெக்டு தான், நீ அவள் மேலே என்ன பண்ணு, கல்லறி. ஆனால் நீ தப்பு பண்ணலன்னா கல்லறிடாங்கிற. இதைத்தான் பாக்யராஜ் பார்த்துட்டு ஒரு சினிமா எடுத்தார். இவங்க அக்கா பேர் என்ன, உங்கள் அம்மா பேர் இல்லையா கற்புக்கரசி, யாரையோ கற்புக்கரசி இல்லைங்கிறிய, கற்புக்கரசி பேரை சொல்ல உங்கள் அம்மா பேர், அக்கா பேர், தங்கச்சி பேர், மனைவி பேர் சொல்ல மாட்டேடா, இது என்னடா நியாயம்னு இதை வச்சு தான் எடுத்தாருங்க. இதுதாங்க நீதி. அதான் சொல்ல, கூப்பிட மாட்டார், நியாயத்தை வெளிப்படுத்த மாட்டவர், நெறிந்த நாணலை உடைக்க மாட்டாருங்க, குருடரின் கண்களை திறப்பாருங்க. அதுதான் தம்மை நோக்கி கூப்பிடுகிற. சங்கீதம் 147 சொல்கிறாரு, சங்கீதம் 147 சொல்கிறாரு, ஏசாயா 61 சொல்கிறாரு, லூக்கா 4:18 சொல்கிறாரு, ஏசாயா 11 சொல்கிறாரு. அவர் வந்ததை நோக்கம் இருளில் வாழும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பதற்காக வந்தார். அவர் வந்தது நோக்கம் அந்தகாரத்தில் மரணத்திற்கும் மக்களுக்கு விடுதலை கொடுக்கவும், அவ்விரக்கத்தினாலே அந்த அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. ஐயா, அந்த விடியலை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார். அந்த விடியலை தான் யோவான் 8 சொல்றார், உங்களில் பாவம் இல்லாதவன் சொல்றார். கல்லறிடாங்கிறார். ஒருத்தன் கூட என்ன பண்ணல, கல்லறில. அவர் நீதி எப்படி நிறைவேற்றுறார் பாருங்க. இதை தான் ஏசாய் தீர்க்கன்னு சொல்றாருங்க. ஒருவேளை நாம இயேசுக்கு சொல்லுவோம், உன் கண்ணில் இருக்க உதிரத்தை எடுக்காமல் உதிரத்தினே உன் முதுவை பார்க்க முடியுமாடா? மற்றவனே நம்ம பார்க்குறோம். இந்த பிரசங்கியார் இவ்வளோலாம் பேசுகிறார், அவர் யாரா இவ்வளோ மோசமானாலும் அவர் நினச்சிக்கிட்டு இருக்கு. நம்ம திங்க் பண்ணுறதில்ல, நம்ம நினைக்கிறது, நம்ம யான் நினைவை தான் சொல்கிறேன், அவரை சொல்லலை. நாம் இந்த லெந்து நாட்களில் நம்ம இப்படித்தான் புதுமைப்படுத்தி கொள்ளணும். நம்ம திங்க் பண்ணணும், நான் யார். சங்கீதம் 19:12 தன்னைத்தான் சோதித்தறிந்து தன் பிழைகளை உணர்வும் யாருங்கிறார். நீதிமொழிகள் 28:13 பாவங்களை மறைக்கிறவன் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ, சகையை அறிக்கை செய்து இறக்க முட்டோன்னே இந்த வீட்டிற்கு புதுமை வந்துருச்சு இல்லைங்க. அவர் சொன்னார்ல, யார்ட்டையாவது அநியாயமாக இந்த நாளத்தனையா. எந்த மனிதன் தன்னை நினைத்து, வேதம் என்பது, இந்த வேதம் என்பது புதிதான வேதம், அதுதான் வேதம் புதிதுங்க ஒரு சினிமாவில் சொல்கிறப்போ, டேய் அவர் சொல்கிறாரு ரொம்ப சூப்பர், எதுனா இந்த ஆள் வந்து சினிமா கதையே சொல்கிறாருன்னு கேட்காதீங்க. இன்றைக்கி இந்த தலைப்பு அப்படிப்பட்ட ஒரு தலைப்பு. போட்டில் போவார், போட்டில் போகிறப்போ தண்ணியில் நடந்து ராவுத்தர் தலையில் தூக்கிட்டு வர்றார் பிராமணரை. பிராமணர் கேட்குறாரு, ராவுத்தரே ஐயா வேதம் படிச்சிங்களா? 25 வருஷம் போச்சே, 25 வருஷம் போச்சே, 25 வருஷம் போச்சே எங்கேங்கிறார். கேட்டுக்கிட்டே இருக்கிறப்போ அவர் கேட்குறாரு, போட்டு கதை. போட்டில் வர்றப்போ அந்த போட்டு கதை. போட்டில் ஒருத்தர் போகிறாரு, நல்லா படித்தவர், நம்ம கேட்டகிஸ்ட் மாதிரி நல்லா படித்தவர். போட்டு ஓட்டுறவர் படிக்காதவன், நம்மளை மாதிரி கை நாட்டு. ஒருத்தன் நீ சொன்னான், படிக்காதவனுக்கெல்லாம் போஸ்டிங் கொடுக்குறியேன்னு ஒருத்தன் சொன்னான். அதே மாதிரி ஒரு கை நாட்டு. அவர் கேட்டார், நான் இதெல்லாம் படிக்கலையேடா, என்னடா லைஃபு? அவன் சொன்னேன், என்ன சாமி வேலை செஞ்சால் தான் சோறு, மலைக்கு கூட ஸ்கூல் பக்கம் போல், என் நிலைமை தான். இப்படி போச்சாடா, இப்படி போச்சா நேரம். 25 வருஷம் போச்சு, 25 போச்சு, 25 போச்சுன்ட்டான். இப்போ பரிசலில் என்னாச்சு, ஓட்ட விழுந்துச்சு. சாமி நீச்சல் தெரியுமா? சாமி தெரியாதடா, நான் எங்கடா நீச்சல் அடித்தேன், வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு சாமின்னா. வாழ்க்கை என்பது, நாம் வாழும் வாழ்க்கை என்பது இயேசு கிறிஸ்து அழகாக சொல்கிறப்ப, நீ உன்னை சிந்தனைப்ப, மற்றவன் என்ன பண்ணாத, குறை சொல்லாத. அதுதான் ஓசி. அந்த ஓசி 5:15 அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடு மட்டும் என் ஸ்தானத்துக்கு நான் திரும்பி போயிடுவேங்க. அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடு மட்டும் என் ஸ்தானத்துக்கு போயிடுவேன். அவங்க தேடுறப்ப நான் திரும்பி வந்துடுவேங்கிறார். எந்த மனிதன் திரும்ப தேடுறானோ, தன்னை நினைத்து தேடுறானோ, யோனா திரும்பி தேடினாரு. ஐயா புயல் வந்துருச்சு, காரணம் நான் உபே பண்ணலை, கீழ்ப்படியில. வானத்தை பூமிப்படுத்த ஆண்டவுடைய மைட்டி காட் சர்வருடைய சர்வெண்டு வேலைக்காரன் வார்த்தைக்கு கீழ்ப்படல, இப்போ என்னையை தூக்கி போட்டு கடல்ல அவுட்டு, நீ சரியாயிடுவ. அவங்க பயந்தாங்க. ஆனால் தூக்கி போட்ட உடனே அவன் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை வாங்கினோடனே
அங்கே ரெடியாக ஒரு மீன் அவரை கேட்ச் பண்ணி சாப்பிட்டுச்சு. திமிங்கல மீன் நின்றுச்சு, ரெடியாக சாப்பிட்டுது, உள்ள வயிற்றுக்குள்ளே போச்சு. 3 நாள் கொண்டாந்து கரையில் கேட்க தெளிச்சு. ஏன்னா போன அன்னைக்கு அது சாயங்காலமாக இருந்திருக்கலாம், அடுத்த நாள் ஃபுல்லாக நீந்தி வந்து அடுத்த நாள் விடியை கொண்டாந்து விட்டுருச்சு. இங்கேருந்து கல்கட்டாவோ டெல்லிக்கு போகிறதுக்கு 3 நாள் ஆகிற மாதிரி 3ஆம் நாள் கொண்டாந்து விட்டுருச்சு. இதே மாதிரி தான் நான் கடன் பிரச்சனையில் இருக்கிறேன், நான் வியாதியில் இருக்கிறேன், நான் துன்பத்தில் இருக்கிறேன், எனக்கு அமைதி இல்லை, எனக்கே அந்த வாழ்க்கை, எனக்கே உள்ள கஷ்டம், நான் நல்லா தானே கோயிலுக்கு போகிறேன், சர்ச்சு தர போடுறதுக்கு காசு கொடுத்தனே, காம்பவுண்ட் சுவர் கட்டுறதுக்கு காசு கொடுத்தனே, இல்லை சர்ச்சுக்குள்ள ஏலம் எடுத்தனே, இத்தனையும் சொல்லி ஜெபிக்கலாம். ஆனால் ஒருத்தன் தன்னை உணர்ந்து பாவியாக என்மேல் கிருபையாயிருன்னு ஜெபித்த பொழுது அவனுடைய பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கேட்டு இவனே நீதிமான் என்று அவன் விடுதலை பெற்று போனான். நீங்கள் எப்படிப்பட்ட வியாதியில் இருந்தாலும், எப்படிப்பட்ட கண்ணீரான பிரச்சனையில் இருந்தாலும், ஏன்னா நம்ம மற்றவளை குறை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். பொதுவாக நம்ம சொல்கிற குறை, நான் சொல்கிறது என்னென்னா, ஒருத்தருக்கு எலும்பு உடைஞ்சுன்னா ஏதோ ஒரு தப்பு பண்ணார், நீதிமான்குள்ள எலும்பு முறிக்கப்படுவதில் வேதம் சொல்லுது, சங்கீதம் 34 சொல்கிறாரு, யாத்ராமத்தில் சொல்கிறாரு. அதனால் இவர் நீதிமானில் எலும்பு உடைஞ்சுன்னு மற்றவங்களே நான் நினைப்பேன். ஆனால் ஆண்டவர் சொல்ல, நீ நினைக்காதரா, நீ நீ திங்க் பண்ணு, நீ கரெக்ட் பண்ணு, மற்றவனை பற்றியே பேசாத. நம்ம கரெக்ட் பண்ணுறப்போ எனக்கு நீதி வழங்கும் ஆண்டவருங்க, அவர் நீதியை கொடுக்கும் ஆண்டவர், வாழ்வு கொடுக்கும் ஆண்டவருங்க. அவர் பரிதபிக்கிறது இல்லைங்க, அவரை நோக்கி பார்க்கிறப்போ எந்த மனிதன் தன்னை நினைத்து ஆண்டவரை நோக்கி பார்க்கிறானோ அந்த மனிதனுக்கு நீங்கள் எந்த வியாதியை, நான் எந்த வியாதியை நினச்சி ஆண்டவரை நோக்கி பார்த்தனோ எனக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். எனக்கு ஏன் சுகர் வியாதி வந்தது, எனக்கு ஏன் ஆக்சிடென்ட் நடந்தது, ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, எவ்வளவோ அப்போ நடந்திருக்கிறப்போ நான் நினச்சிக்கிட்டே நான் நினைக்கிறப்போ, ஐயா நீ இந்த தவறு பண்ணியிருக்க, அதனால் உனக்கு ஆக்சிடென்ட் கடவுள் பேசுகிறப்போ, தகப்பனே என்னை மன்னிங்க, தகப்பனே என்னை மன்னிங்கன்னு கேட்கிறப்போ எத்தனையோ தவறுகள் இருந்து எனக்கு விடுதலை கொடுத்து 66 ஆண்டுகள் அவரை துதிப்பதற்கும் உலகம் இன்னைக்கு இந்தியா முழுவதும் காஸ்பல் சொல்வதற்கு என்னை கொண்டு போகிறார். அநேக ஆயர், அதான் மிலான்டன் ராஜரிங்க ஆயரை போல அநேக ஆயருடைய கிருபை, அவங்க கண்களில் எனக்கு கிருபை கிடைச்சிருக்கு. மெசேஜை கூப்பிடுற அளவுக்கு இந்த அளவுக்கு ஆண்டவர் உயர்த்திருக்கிறார்னா என்னை தாழ்த்தி நான் ஜெபிக்கிறேங்க, தினமும் என்னை தாழ்த்தி ஜெபிக்கிறேன். நீங்கள் இன்னைக்கு ஜெபித்து பாருங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம் என்று சொல்றார். அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போனதில்லை. அவர் நீதி வழங்கும் ஆண்டவர். எனக்கு ஏங்க நீதி இல்லை, நான் இப்படிப்பட்ட ஒரு வியாதியில் இருக்க, உங்க வியாதியை சொல்லி, எனக்கு ஸ்டோன் பிரச்சனையில் இருக்கிற, எனக்கு அல்சர் ட்ரபிள்ல இருக்கிற, வயிற்று கடுப்புல இருக்கிற, நெஞ்சு எரிச்சல் இருக்க, எனக்கு ஹார்ட் பிரச்சனையில் இருக்கிற, எந்த வியாதி, கண்ணில் இப்படிப்பட்ட பிரச்சனையில் இருக்கிற, எனக்கு இவ்வளவு பிரச்சனைன்னு நீங்க ஆண்டவரை நோக்கி நீங்க ஜெபிக்கிறப்போ எதுக்கு வந்ததுன்னு கேளுங்க. ஆண்டவர் உங்க உள்ளத்தில் உணர்த்துவார். உணர்த்து ஆண்டவர்ட்ட, தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்க, தகப்பனே என்னை பிளஸ் பண்ணுங்க, உம்முடைய கிருபை எனக்கு தாங்க தகப்பனே, இந்த உம்முடைய இரக்கத்தை தாங்க தகப்பனே கேட்கிறப்போ நிச்சயமாகவே ஒரு வாழ்வு கொடுக்க இந்த 2வது வெள்ளியில நீதி வழங்கும் ஆண்டவர் நமக்கு நீதி வழங்க ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். பயப்படாதே, பலங்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே தோத்திரம். பயப்படாதே, பலங்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே தோத்திரம். பாசமின் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை, பாசமின் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை மறவா இயேசுநாதா, உங்கள் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உங்கள் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உங்கள் தயவால் என்னை நடத்தும். ஆம் தகப்பனே, நான் என்னை நினைச்சு இப்படி பாதத்தில் வந்திருக்கிறேன்ப்பா. என்னுடைய பலவீனங்கள், என்னுடைய சோர்வுகள், என்னுடைய அசதிகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும்ப்பா. எதுக்கு வந்தது நான் ஒரு கொஸ்டின் பண்ணிட்டேன்ப்பா.
நீங்கள் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணிட்டீங்க. நீ செய்த தவறுகள் இவ்வளோ இருக்குப்பா, இதனால உனக்கு இவ்வளவு பிரச்சனை. கால் வலிக்கு, முட்டு வலிக்கு காரணம் நீ செய்த தவறு. உன் உடல் சோர்வுக்கு காரணம் நீ செய்த தவறு. நீ உன்னுடைய ஹார்ட் அட்டாக் பிரச்சனை நீ செய்த தவறு. உன்னுடைய இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம், இந்த கடன் பிரச்சனைக்கு காரணம், வீட்டில் அமைதி இல்லாத நிலைமை, நீ உன் தங்கச்சிக்கு கொடுக்கல, அதனால இவ்வளவு பிரச்சனை. நீ உன் தங்கச்சி உங்க அக்காவை ஏமாத்ததனால உன் மகன் உன்னை ஏமாற்றி கொண்டு இருக்கிறான். ஒரு விஷயம் கூட நீ உன் மாமியாருக்கு உணவு போடல, அதனால உனக்கு இப்படிப்பட்ட வேதனை என்னோடு பேசிருக்கீங்க தகப்பனே. ஒரு விசை கூட உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வழிநடத்தல் என்னோடு வரட்டும் அப்பா. உம்முடைய கிருபை என்னோடு வரட்டும், உம்முடைய இரக்கம் என்னோடு வரட்டும், உம்முடைய வழிநடத்தல் என்னோடு வரட்டும். நான் என் வியாதியை சொல்லிட்டேப்பா, என் வியாதியை நீங்க கேட்டுட்டீங்க. உண்மையாகவே ஆண்டவனுக்கு நீதி வழங்கிட்டார். ஆண்டவர் ஏசாயா 42 படி நெறிந்த நாணலை முறிக்கலப்பா, அவர் எனக்கு வாழ்வு கொடுப்பார். என் கண்களை திறந்துட்டார், என் இக்கட்டுகளை வாழ்வு கொடுத்துட்டார், எனக்கு ஆசீர்வதித்தார்ப்பா. நம்பிக்கையோடு கடந்து போறேன். என்ன நீங்க பிளஸ் பண்ணிட்டீங்க. நன்றி 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 தகப்பனே, நன்றி 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 தகப்பனே, நன்றி நன்றி. உங்களுடைய பாதத்துல வந்திருக்கிற என்னை பிளஸ் பண்ணிட்டீங்கப்பா, என்னை ஆசீர்வதித்தீங்க, உங்களுடைய கிருபை எனக்கு தந்துட்டீங்க, உங்களுடைய வழியிடத்துல எங்களுக்கு தந்தீங்க தகப்பனே. மீட்பர் இயேசுவின் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே.